இந்த வாக்கர் லைட்டா உடஞ்சிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பொருள் நல்லா இருந்தாலே அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. டேமேஜ் வேறு ஆயிடுச்சா எடுத்துன்னு போய் வைங்க. இரும்பு கடையில தான் போடணும். இரும்பு கடையில போட்டா எம்மாமா தருவாங்க? அந்த கொடுமையை கேட்குற. இரும்பு கடையில போட்டால் 1 கிலோ இரும்புக்கு எவ்வளோ தருவாங்களோ அவ்வளோதான் தருவாங்க. இதே அந்த பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பொருளோட வேல்யூவே அதிகம். 10 பொருள் வாங்கினா அதில் ஒரு பொருள் இந்த மாதிரி ஆயிடுது. ஆன்ட்டி, உங்க வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருக்கு தானே? ஆமாம்பா, குழந்தைக்கு 8 மாசம் ஆகுது. அந்த வாக்கர் அவங்க கிட்ட கொடுத்துடலாமா? எனக்கு இந்த யோசனை வரல பாத்தீங்களா? நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல. கேட்கலான்னு தான் தோணுச்சு, ஆனா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அதனால தான் கேட்கல. ஆன்ட்டி, இது எடுத்துருவாங்க, பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. இரும்பு கடையில் போட்டால் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ தந்துட்டு போறாங்க சொல்லுங்க. ஒரு பொருள் எனக்கு உதவலாம் ஆயிடுச்சு, அது உங்களுக்காக உதவட்டுமே. அதுல எனக்கு சந்தோஷம் தான். நீங்க எடுத்துட்டு போங்க. இதுல இருக்க பொருள் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. ஐஸ்கிரீம் மனையில இருக்க போக்குல எடுத்துக்கிறீங்களா? மொத்தம் 300 ரூபா ஆச்சு. இந்தாங்க காசு. இந்தப்பா. பக்கத்து தெருவு தாத்தா 500 ரூபா தரேன்னு சொன்னீங்களே, இதுக்கு தந்துட்டு போயிட்டாரு. சரிப்பா. உங்ககிட்ட இருந்து சில்லறை 200 ரூபா வாங்கினல, அது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். கடவுள் வந்துச்சுன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? கடைக்கு உள்ளேயே ஊந்துதுன்னா நீங்க நிக்கிறீங்கல்ல, அங்கதான் ஊந்துருக்கணும். உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போறீங்களா? கிடைச்சுன்னா கண்டிப்பா கால் பண்ணுவோம். என்னங்க? கிடைச்சதுன்னா கண்டிப்பா கால் பண்ணுவேன். A few moments later. ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, காசு கிடைச்சிச்சா? நீங்க தேடிட்டு இருந்தீங்களே 200 ரூபா, அது குப்பை தொட்டியில கடந்தது. இந்தாங்க. குப்பை தொட்டிலையா? நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பீங்க, சாப்பிட்டு கவரோட தூக்கி காசையும் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதாச்சியா வெளியே போக்குள்ள பார்த்தேன். எங்க போனே தெரியாம ரொம்ப நேரம் தெரியுன்னு. ஒருவேளை அந்த காசு கிடைக்கலன்னா எங்களை தானே தப்பா நினைச்சிருப்பீங்க. உங்க கடைக்கு நான் எத்தனை வருஷமா வரேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ரொம்ப தேங்க்ஸ். தம்பி, இந்த பெரிய பெரிய கார்லாம் நல்லா ஓடுமாப்பா? நல்லா ஓடுமே. பிரச்சனை ஏதாவது வருமாப்பா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ஆண்டி, அது நல்லா ஓடும். இந்த கார்ல இஎம்ஐக்கு தருவீங்களா? இஎம்ஐலாம் இல்ல, ரெடி கேஷ் தான். என் பேரன் பிறந்த நாள் வருது, அவன் ஆசையா கேட்டான், அதனால தான் கேட்டேன். நானும் தான் கஸ்டமருக்காக விசாரிச்சு பார்த்தேன், ஆனா டாய்ஸுக்குலாம் இஎம்ஐ தர மாட்டாங்களாம். இந்த பிறந்த நாளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். இந்த காரோட விலை என் சம்பளத்தை விட அதிகமா இருக்கும் போல இருக்கு. நான் உங்களுக்காக வேணா ஒன்று பண்றேன். எல்லாருக்கும் கொடுப்பேன் டிஸ்கவுண்ட், அதை விட எக்ஸ்ட்ரா 10% தரேன். உங்க கையில் எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வந்து வாங்கிக்கோங்க. அந்த ரெட் கலர் கார் மட்டும் எடுத்து வைங்க, நான் எப்படியாவது காசு எடுத்துன்னு வந்து வாங்கிக்கிறேன். நான் வரேன். இம்மா கஷ்டப்பட்டு அந்த காரை வாங்கி தரணுமாமா? எப்படி வாங்கி தராம விடுவாங்க சொல்லு? கேட்கறது பேர புள்ளியாச்சு. என்னைக்குமே தான் பெத்த பசங்களோட பேர பசங்கன்னா ஒரு படி மேலதான். டெடி பேர்ல கொஞ்சம் ஸ்டாக் குறையுது, அது மட்டும் எடுத்து அடிக்கிறீங்களா? முக்கால்வாசி அடிக்கிட்டேன் மேம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க மேம். 2-3 நாளாவா? அவன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலைங்களே. சரி, நான் மட்டும் கேட்குறேன். தேங்க்யூ மேம். கௌஷிக்கு 2-3 நாளாக ஸ்கூலில் சாப்பிடவே மாட்டேங்கிறியாமே. உன் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்குறியாமே, ஏன் செய்கிற சாப்பாடு பிடிக்கலையா? எப்பா நான் கேட்குறேன்ல, பதில் சொல்ல. என் ஃப்ரெண்டோட அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, அவன் 2-3 நாளா சாப்பாடே எடுத்துன்னு வரல, அதனால தான் நான் கொடுத்தேன். அப்படியா? அதுக்கு ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே, நீ பண்ணி கெடுப்பியா? எப்படி இருந்தாலும் நீங்க சாயங்காலம் வந்த உடனே சாப்பாடு தான் கொடுக்க போறீங்க, அதனால தான் நான் கொடுத்தேன். அவங்க அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, அவங்க அப்பா எங்க? அவங்களோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமா. அது உங்க மேம்கிட்ட கிளாஸ்ல சொல்லிருக்கலாம்ல. உங்க மேம் ஃபோன் பண்ணி 2-3 நாளா சாப்பிடவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மேம் திட்டுவாங்க நினைச்சுதாமா சொல்லல. இந்த அப்பா அம்மா சண்டையில பாதிக்கப்படுறதுன்னு சின்ன சின்ன பசங்க தான். சரி, அவங்க அம்மா ஊர்ல இருந்து வர வரைக்கும் 2 பேருக்குமே சாப்பாடு கொடுக்குறேன். 2 பேருமே ஸ்கூல்ல சாப்பிடுங்க. சரிம்மா. தம்பி, மெட்டீரியல்லாம் இறக்கியாச்சு, இந்தாப்பா பில்லு. அம்மா இல்ல? அம்மா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, என்னங்க காசு. நிறைய மெட்டீரியல் இறக்கியிருக்கேன், அம்மா வந்தா 50 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன், என்னங்க 50 ரூபா. வேணாம்ப்பா, நான் அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். அம்மா வந்தா உன்னை திட்ட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அம்மா மெத்தையில தான் இருக்காங்க. மேம், மெட்டீரியல்லாம் இறக்கிட்டேன், தம்பி காசும் கொடுத்துட்டாங்க, கூட 50 ரூபா கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் சொல்லணுமா? நான் கொடுக்குறத பாக்குறேன்ல, அதனால தான் அவனும் கொடுத்துருப்பான். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் கேட்டதும் கொடுத்துச்சு தம்பி. இதுல எல்லாம் என்ன இருக்கு? பிள்ளைங்க நம்மளை பார்த்தா வளர்றாங்க, நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்காக எவ்வளவு மெட்டீரியல் இறக்குறீங்க, அதுல ஒரே ஒரு பண்டில் தவறுதல கீழே போட்டாலும் எங்களோட ப்ராஃபிட் காலி. நீங்க நிம்மதியா இருந்தா தானே எங்களுக்கு ஒழுங்கா மெட்டீரியல் எடுத்து தருவீங்க. அந்த விஷயம் அவனுக்கும் தெரியும், அதனால தான் கொடுத்துருப்பான்.